வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி. நான் வந்து 2 பேத்துக்கு செய்ய போறேன். அதனால இந்த டம்ளரால அரிசி எடுத்து, அத நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி, அத 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2 பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 கிலோ சிக்கனு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லித்தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்காண்டி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புளிப்புக்காண்டி கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் இல்லைன்னா 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க. குக்கர் சூடானோடனே எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்துட்டு, கலர் மாறினதுக்கப்புறம் தக்காளியை இதோட மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்துட்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லித்தழையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கொஞ்சோண்டு தயிர், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் பிரியாணி பவுட்ரு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்சுருக்க அரிசி அந்த தண்ணியை வந்து குக்கரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு கொதி 2 கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நெய் ஊற்றுங்க. ஏன் நம்ம நெய் ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக பார்க்கவும் அழகாக வரும். அதனால் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.